அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. முக்கியமாக தடைப்பட்டு வந்த வேலையெல்லாம் கூட முடிக்கிறதுக்கான காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கூட கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம். பாத சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதால உங்களுக்கு 7.5 சனியினுடைய பாதிப்பு கூட விலகும் அப்படின்னு கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவலை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் இந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை, எப்போ பாரு சண்டை சச்சரவு, இது ஒரு பிரிவை ஏற்படுத்துது, வீட்டில் இதனால் மன நிம்மதியே இல்லை அப்படின்னுலாம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது ஏதோ ஒரு பிரச்சனையால் தாங்க இப்படி நடந்துட்டுருக்கோம். உங்களுக்கு கிரகநிலை சரியில்லாமல் இருக்கலாம், கிரக தோஷமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தோஷ நிவர்த்தி செய்து தரப்படும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சரியான வழி சொல்லுவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு வழி கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தொழிலில் நல்ல ஒரு முனைப்பு காட்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுப்பீங்க. துணிச்சலாக அந்த முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ முன்னெடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் எல்லாமே உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக இதை நம்பி நீங்கள் செயல்படுங்க. அலுவலகத்தில் நல்ல ஒரு பொறுப்போடு செயல்படுவதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி ஏற்றம், ஊதிய உயர்வு இவை எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல வருமானம் உங்களுக்கு உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த முதலீடுகளை அதிகரிக்க வேண்டியது அவசியம். குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க சலிப்பு இல்லாமல் பாடுபடணும். கலைத்துறையினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல வருமானம் அதிகரிக்கிறதாகவும் பிரகாசமான எதிர்காலம் உண்டாகும் அப்படின்னும் புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு இறங்கலாம் அப்படின்னும் கும்பராசிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க. துன்பம் கலந்த பலன்கள் உங்களுக்கு வரலாம். ஆனாலும் துன்பமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க. முக்கியமாக குச்சனூர் சனி பகவானை இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மிக மிக நல்ல பலன்கள் உண்டு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாமே உங்களுக்கு கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஒரு புதிய முதலீடுகளில் இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு இப்போது இறங்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒற்றுமை உண்டாகுங்க. எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மை உண்டாகும். உறவினர்கள் மூலமாக கண்டிப்பாக காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். எதிலுமே மந்தமான சூழ்நிலையை உருவாக்கலாம். புதிய நபர்களுடைய நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படும். மதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண அதிகமாக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கலாம். வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். எதிலுமே சிக்காமல் நழுவி போகிறது உங்களுடைய ராசியினுடைய குணமாகவே கூட அமையலாம். கணவன் மனைவிக்கு இடையில் திடீரென மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுடைய கல்வியில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. இதோடு வரக்கூடிய காலகட்டத்தில் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். காரிய தாமதம் கண்டிப்பாக உண்டாகும். முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக அனைத்துமே உங்களுக்கு நடந்து முடியும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். ஆர்வம் அதிகமாக நீங்கள் காட்டுவீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபட கண்டிப்பாக மன தைரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பணியை நீங்கள் மேற்கொண்டாலும், அதாவது எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும், அதில் நல்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நீதிமன்றம் தொடர்பான வழக்கு, தீர்ப்பு இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியும் உணர்வீங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வேற இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவாங்க. உங்களுக்கு நட்புணர்வோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு தந்தையினுடைய நல்ல ஆலோசனையும் ஆதரவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. உங்களுடைய வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் உயரக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். உங்களுடைய வருமானம் வெகுவாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சிறப்பான அருளால் இழந்த பணத்தை கூட நீங்கள் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டணி ஆதரவு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். முன்னேற்ற பாதையில் இது உங்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு நேரமாக கூட அமையலாம். இந்த கூட்டணி காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களை முழுமையாகவும் நம்ப வேண்டாம். இருந்தாலும் முதலீடுகள் செய்யும்போது நம்பி நீங்கள் அவங்களோட இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இன்னும் தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, அல்லது உங்களுக்கு ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அது நல்லவர் யார் கெட்டவர் யார் அப்படின்னு அறிந்து சொல்கிறது நல்லது. சும்மா எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய வம்பு வழக்குகளை நீங்கள் மற்றவங்க யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் இருக்கிறது தான் இப்போது நல்லது. இப்போது வழக்குகள்லாம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு நல்லது ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய பலன்கள் நல்லதாகவே இருக்கிறது அப்படின்னு நீங்களே ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். நீண்ட நாளாக உங்களுக்கு இப்போ ஒரு வாகனம் வாங்கணும், நாம் ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அவையெல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மாதிரியான பெரிய விஷயங்களில் இறங்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய ஆலோசனை, மனைவியுடைய ஆலோசனையை கேட்பது நல்லது. நீங்கள் காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அதிகமான தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த பயணத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையை கவனிச்சுக்கோங்க. நீண்ட தூர பயணத்தில் பணங்காசை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வியாபாரம் தொழில் நல்லாவே முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. புதிய வீடு இடம் வாங்கிறதுக்கான கனவெல்லாம் நனவாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே பயந்துக்க வேண்டாம், நல்லது நடக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இவையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் அமையலாம். குறிப்பாக நீங்கள் மாணவ மாணவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான முயற்சி எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வயிறு உபாதைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அவையெல்லாம் மறையக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் சேரும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். நிலம் வீடு மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும், கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும், சுவையான உணவு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. பிள்ளைகளால் சந்தோஷமும் மன நிம்மதியும் கண்டிப்பாக ஏற்படுங்க. பெரியவர்களுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. குடும்பத்துக்கு பண வரவு அதிகரித்து சலிப்பு இல்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டியது ரொம்பவே முக்கியம். முக்கியமாக நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிதாக வரக்கூடிய எந்த ஒரு நண்பர்களையும் நீங்கள் இப்போ நம்பாமல் செயல்படுறது தான் நல்லது. வியாபாரத்தில் கடுமையாக ஒழித்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும். சக வியாபாரிகளோடு நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக போகிறது தான் நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகரிக்கக்கூடிய செலவால் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். அதே போல் வார பிற்பகுதியில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிலைமை சரியாகும்.
கணவர் மூலமாக பண வரவுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது, என்னென்ன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்லப்படுதுங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.